குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் மார்னிங் பிரதர். ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். பாபா ஞாபகம் இருக்கா? சூப்பரா இருக்குது சிஸ்டர். அதான் குஷி குஷியா இருக்கேன் பாபா நினைவுலயே. ஓகே, வெல்கம் டு சத்யுகம். Thank you. You also welcome with me. Thank you brother. நான் மற்றும் எனது அத மொத்தமா பலி கொடுக்கணும், அப்பதான் சத்தியவத்துக்கு வர முடியும். அதத்தான் இன்னைக்கு அப்பா வரதானமா கொடுத்திருக்காரு. ஓகே சிஸ்டர், சரி வாசிக்கலாம். பலி கொடுத்துட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஆமா, ஓகே ஓகே பிரதர். அப்பாவோட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். 22/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, 2 முக்கிய விஷயங்களை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஒன்று, தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றொன்று, 84 பிறவி சக்கரத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிறகு அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடும். 2 முக்கியமான விஷயத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஒண்ணு, தந்தையை நினைவு செய்யறத பத்தி. இன்னொன்னு, 84 பிறவிகளின் சக்கரத்தை பத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லா கேள்விகள்ல இருந்து விடுபட்டுருவாங்க அப்படின்னு சொல்ற. படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியம். அப்பா கேள்வி கேக்குறாங்க. ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமையில் பயன்படுத்தாத எந்த ஒரு சொல் தந்தையின் மகிமையில் பயன்படுத்தப்படுகிறது? பதில், விருட்சபதி ஒரே ஒரு தந்தையாவார். ஸ்ரீகிருஷ்ணரை விருட்சபதி என்று கூறுவது கிடையாது. தந்தைக்கெல்லாம் தந்தை அல்லது பதிகளுக்கெல்லாம் பதியானவர் என்று ஒரே ஒரு நிராகாரமானவர் தான் என்று கூறப்படுகின்றார். கிருஷ்ணர் அல்ல. இருவரின் மகிமையும் தனித்தனியாக தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு நமக்கு தெளிவா அப்பா சொல்லியிருக்கோம். ஆமா, விருட்சபதி தந்தை, விருட்சபதி தந்தைன்னு தான் சொல்ல முடியும். யார? சிவபாபா தான் விருட்சபதின்னு சொல்ல முடியும். கிருஷ்ணரை ஒருபோது விருட்சபதின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. தந்தைக்கெல்லாம் தந்தை, பதிகளுக்கெல்லாம் பதின்னு சிவபாபா தான் சொல்ல முடியும். கிருஷ்ணரை ஒருபோதும் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர் அப்படிங்கறது மட்டும்தான் சொல்ல முடியும். இவருடைய மகிமை வேற, அவருடைய மகிமை வேற. அதனால 2 பேருடைய மகிமையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். கேள்வி வந்திருக்கு பிரதர். குழந்தைகளாகிய நீங்கள் ஊராக எந்த ஒரு விஷயத்தை தண்டோரா பறைசாற்ற வேண்டும். மனிதனிலிருந்து தேவதை, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எப்படி ஆவது மற்றும் ஸ்தாபனை விநாசம் எப்படி நடக்கிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதை ஊராக சென்று முரசு கொட்டுங்கள். மனிதன்ல இருந்து எப்படி தேவதையாகிறது, நரகவாசில இருந்து எப்படி சொர்க்கவாசி ஆகிறது, அதெல்லாம் அதாவது விநாசம் எப்ப நடக்கும், ஸ்தாபனை எப்ப நடக்குது, இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊரா சென்று தண்டோரா அடிக்கணும் அப்படின்னு சொல்ற. முரசு கொட்டுங்கள் அப்படிங்கிறாரு. ஊரா போய் நம்ம சொல்லணும். ஆமா, அப்படி நம்ம தாதி தீதிங்கெல்லாம் சொல்லிதான் இப்ப நம்மளாம் உருவாகி இருக்கோம். இப்ப நம்மளும் திரும்ப அது மாதிரி செஞ்சு கீழே வர ஆத்மாக்களை உருவாக்கணும். பின்னாடி வர ஆத்மாக்களை. பாடல், நீங்கள் தான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாட்டின் அடுத்த வரியாக வரக்கூடிய நீங்கள் தான் படகாக, நீங்கள் தான் படகோட்டியாக இருக்கிறீர்கள் என்ற வரிகள் தவறானது ஆகும். எவ்வாறு நீங்கள் தான் பூஜ்ய நிலையிலும் நீங்கள் தான் பூஜாரியாகவும் இருக்கிறீர்கள் என்று கூறுவது போல் இதுவும் அவ்வாறே ஆகிவிடுகிறது. ஞான ஒளி உடையவர்கள், நன்கு அறிந்தவர்கள் உடனேயே பாட்டை நிறுத்தி விடுவர். ஏனெனில் தந்தையை நிந்திப்பதற்காக ஆகிவிடுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. மற்ற மனிதர்களிடத்தில் இந்த ஞானம் இருப்பது கிடையாது. உங்களுக்கும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது, பிறகு ஒருபொழுதும் இருக்காது. புருஷோத்தம் ஆவதற்காக கீதையின் பகவானின் ஞானம் கிடைக்கிறது என்பதை மட்டுமே புரிந்திருக்கின்றனர். ஆனால் எப்பொழுது கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டனர். கீதை என்பது தர்ம ஸ்தாபனைக்கான சாஸ்திரமாகும். மற்ற எந்த சாஸ்திரமும் தர்ம ஸ்தாபனையின் பொருட்டு கிடையாது. சாஸ்திரம் என்ற வார்த்தையும் பாரதத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து சாஸ்திரங்களையும் விட உயர்ந்தது சிரோன்மணி கீதையாகும். மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் வரக்கூடியவை ஆகும். இங்க ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். படகோட்டியா இருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. இந்த முறையில படகோட்டி இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. இடகோட்டின்னு சொல்லல, அது வரி அந்த மாதிரி தப்பா எழுதி பாடி இருக்காங்க அந்த பாட்டுல. தாயும் நீயே தந்தையும் நீயன்னு பாடிட்டு
படகாவும் நீங்க இருக்கீங்க, படகோட்டியாவும் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வந்து நிந்தனை செய்யறது மாதிரி இருக்குது. அது ஹிந்தி வேர்டு போல சிஸ்டர். படகும் படகோட்டியும்ன்றது வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்களே பூஜைக்குரியவராகவும் இருக்கீங்க, நீங்களே பூஜாரியும் ஆயிடுறீங்க. அந்த மாதிரி நிந்தனை செய்யறது மாதிரி இருக்குது தந்தைய அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த மாதிரி ஞான ஒளி நிரம்பிய ஆத்மாக்கள் அந்த பாட்டை உடனே நிறுத்திடுவாங்க. அது தந்தை நிந்தனை செய்யறது மாதிரி இருக்குது. தந்தை எப்பவுமே பூஜைக்குரியவராகவே இருக்கார். எப்பவுமே சத்துவ பிரதான நிலையிலே இருக்கார். அவர் எப்படி பூஜைக்குரியவரும் ஆகுறீங்க, பூஜாரியாவும் நீங்களே ஆகுறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அவரை? அதான் நிந்தனை செய்யறது மாதிரி இருக்குது அந்த பாட்டு, உடனே நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னார். இந்த கீதை வந்து தந்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணி கீதைன்னு சொல்றாங்க. ஆனா யாரு வந்து அந்த கீதையை கொடுத்ததுன்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், வாசிங்க நீ. கீதை வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு உரிய சாஸ்திரம். தர்மத்தை ஸ்தாபனை என்ன தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்த சனாதன தேவி தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கான ஒரு நூலே. அப்படி அதை எப்ப கொடுக்குறாங்கிறத உங்களுக்கு தான் தெரியுது, பின்னாடி வரவங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. ஆமா, ஓகே சிஸ்டர். இருப்பது ஒரே ஒரு கீதையாகும், ஒரே ஒரு தந்தை தான் என்பது குழந்தைகள் அறிவீர்கள். பயன்படுத்தப்படுகிறது. வாசிங் சிஸ்டர். கீதை மற்ற எந்த சாஸ்திரமும் தர்ம ஸ்தாபனையின் பொருட்டு கிடையாது. பாரதத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது சாஸ்திரம் என்ற வார்த்தை. அனைத்து சாஸ்திரங்களும் கீதை உயர்ந்த சிரோன்மணியாகும். மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் வரக்கூடியது. ஒரே ஒரு தந்தை தான் நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், பதியாகவும் இருக்கிறார், அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கிறார். அவர் பதிகளுக்கெல்லாம் பதி, தந்தைகளுக்கெல்லாம் தந்தை என்று கூறப்படுகின்றார். இந்த மகிமை ஒரு நிராகாரமானவருக்குத்தான் பாடப்படுகிறது. கிருஷ்ணர் மற்றும் நிராகார தந்தையின் மகிமை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் புதிய உலகின் இளவரசர் ஆவார். பிறகு அவர் பழைய உலகில் சங்கம யுகத்தில் ராஜயோகம் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? நமக்கு பகவான் படிப்பு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் படித்து இவ்வாறு தேவி தேவதையாக ஆகிறீர்கள். பிறகு இந்த ஞானம் இருக்காது, மறைந்து விடுகிறது. பிறகு மாவில் உப்பு அளவிற்கு சித்திரங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உண்மையில் யாருடைய சித்திரமும் யதார்த்தமானது கிடையாது. முதலில் தந்தையின் அறிமுகம் கிடைத்து விட்டால் இதை பகவான் புரிய வைக்கிறார் என்று நீங்கள் கூறுவீர்கள். அவர் தானாகவே புரிய வைப்பார். நீங்கள் என்ன கேள்வி கேட்பீர்கள்? முதலில் தந்தையை அறிந்து கொள்ளுங்கள். தந்தை பதிகளுக்கெல்லாம் பதியா இருக்காரு, தந்தைக்கெல்லாம் தந்தையா இருக்காரு. இந்த மகிமை சிவபாபாவுடையது. அப்புறம் அந்த கிருஷ்ணருடைய மகிமை வந்து முதல்ல இவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணரா இளவரசரா இருந்தாரு. அவரே 84 பிறவிகள் எடுத்து இப்ப இந்த சங்கம யுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு பிரம்மா பாபாவா. அப்ப ஸ்ரீகிருஷ்ணரை எப்படி அங்க கீதையின் பகவான்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மாதிரி இல்ல, கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது, சிவபாபா தான் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து என்ன சார் சொன்னாரு? இதை பிறகு அதாவது கீதையின் பகவான் அவர் பழைய உலகில் சங்கமயத்தில் எப்படி ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியும்? அதனால நமக்கு பகவான் படிப்பு கற்பித்து கொடுக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவ்வாறு தேவதையாக ஆகிறீர்கள். இந்த ஞானம் பிறகு மறைந்து விடுகிறது. மாவில் சித்திரங்கள் பாதுகாப்பாக இருக்கும். அந்த சித்திரம் வந்து அந்த சாஸ்திரத்திலே இருக்குது. எல்லா பகவத்கீதையில இருக்குது இல்லையா? தலையில் மரம், அந்த சிருஷ்டி மரம் இருக்குது இல்லையா? அந்த மரத்தினுடைய விளக்கம் யாருக்கும் தெரியாது, ஆனா மரம் இருக்குது. அந்த ஞானம் வந்து எப்படின்னா பிராமணர், சத்திரியன், வைசியன், சூத்திரன்ற அந்த விளக்கம் இருக்குது. அந்த ஸ்வஸ்திக் சிம்பலும் எல்லாமே அந்த படம் விளக்கம் எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனா முழுமையான விளக்கம் யாருக்கும் தெரியறதில்ல. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர கலியுகம் எல்லாமே இருக்குது. ஆனா அதனுடைய ஆயுள் காலம் லட்சக்கணக்கான வருஷங்கள்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப சித்திரங்கள்லாம் பாதுகாக்கப்படுது. அவங்களுக்கு மாவளவுக்கு அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, வார்த்தைகள் இருக்கு இல்லையா, மன்மனாபவ மத்தியாஜிபவ, அந்த விஷயங்கள் ஒரு உப்பளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மாவளவு பொய் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உண்மையான சாஸ்திரத்தின் சாரத்தை கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதாவது தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துட்டோம்னா இது உண்மையாவே தந்தை தான் கூறுறாருங்கிறது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மாக்களுக்கு தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். 2 விஷயங்களை நினைவு செய்தால் போதும். என்னை நினைவு செய்யுங்கள், 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்தால் போதும், அவ்வளவுதான் என்று தந்தை கூறுகிறார். இந்த 2 முக்கிய விஷயங்களைத்தான் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் உங்களது பிறப்புகளை பற்றி அறியாமல் இருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். பிராமண குழந்தைகளுக்குத்தான் கூறுகின்றார், வேறு யாரும் புரிந்து கொள்ளவும் முடியாது. கண்காட்சிகளில் எவ்வளவு கூட்டம் வருகிறது,
என்பதை பாருங்கள். இவ்வளவு மனிதர்கள் செல்கின்றனர் எனில் அவசியம் ஏதோ பார்ப்பதற்கு இருக்கிறது என்று நினைத்து உள்ளே வந்து விடுகின்றனர். ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து புரிய வைக்கும் பொழுது வாய் களைப்படைந்து விடுகிறது. அப்பொழுது என்ன வாய் ஆமா, ஒவ்வொருத்தவங்களும் சொல்லி சொல்லி வாய் கலப்படைஞ்சிரும் சார். அத மாதிரி சொல்றாரு. நிறைய பேர் வந்துருவாங்க. மியூசியம், இந்த மண்டபம் எல்லாம் பிடிச்சு சேவை செய்யற எக்ஸிபிஷன் வைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரம் தான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் சிஸ்டர்? நமக்கு டயர்ட் ஆயிடும் சிஸ்டர். அதுக்கு தான் சொல்றாரு பாபா வாய் முடிக்கும் அப்படின்னு. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கண்காட்சி மாத கணக்கில் நடைபெற்றால் இன்று கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நாளை வாருங்கள், நாளை மறுநாள் வாருங்கள் என்று கூறுங்கள். அதுவும் யாருக்கு படிப்பில் விருப்பம் இருக்கிறதோ, அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக விரும்புகிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒரே ஒரு இந்த லட்சுமி நாராயணன் சித்திரம், அதாவது பேட்ச் காண்பிக்க வேண்டும். தந்தையின் மூலம் இந்த விஷ்ணு புரிக்கு எஜமானர்களாக ஆக முடியும். இப்பொழுது கூட்டம் அதிகமாக இருப்பதால் சென்டருக்கு வாருங்கள். விலாசம் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் இது சொர்க்கம், இது நரகம் என்று கூறிவிடுவர். இதனால் மனிதர்கள் என்ன புரிந்து கொள்ள முடியும்? மற்றவர்கள் இது சொர்க்கம், இது நரகம் என்று கூறிவிடுவர். இதனால் மனிதர்கள் என்ன புரிந்து கொள்ள முடியும்? நேரம் வீணாகி விடுகிறது. வாசிக்கிட்டுமா? இல்ல, சொர்க்கம் நரகம்னு மனிதர்கள் வெறுமையா சொல்லிட்டீங்கன்னா என்ன புரியும்? நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அவங்க எதையும் புரிஞ்சுக்க முடியாது. யாரு நல்ல ஆர்வம் உள்ள குழந்தைகளா இருக்காங்களோ அவங்கள கூட்டு வச்சு நல்ல சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னா இங்க இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வாங்க, கூட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல சென்டருடைய விலாசம் இங்க இருக்குது, அட்ரஸ் கொடுத்துருக்கோம், நீங்க சென்டருக்கு வாங்க, அவங்கள நல்ல விதத்துல புரிய வைக்கப்படும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. நேரம் வினாடி இப்படிப்பட்டவர்களை புரிந்து கொள்ளவும் முடியாது. இவர்கள் பெரிய மனிதர்களா, செல்வந்தர்களா அல்லது ஏழைகளா, யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இன்றைய நாட்களில் ஆடை அணிந்து கொள்கின்றனர். முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். இப்பொழுது இவ்வாறு ஆக வேண்டும். லட்சியம் இருக்கிறது. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் என்று தந்தை கூறுகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், இது வசீகரிக்கும் மந்திரமாகும் என்று தந்தை கூறுகிறார். என்னை நினைவு செய்தால் உங்களது விகர்மங்கள் அழிந்துவிடும், நீங்கள் விஷ்ணுபுரிக்கு வந்து விடுவீர்கள் என்பதையாவது அவசியம் புரிய வைக்க வேண்டும். 8 to 10 நாட்களுக்கு கண்காட்சி வைக்க வேண்டும். நீங்கள் ஊர் ஊராக சென்று தமுக்கடியுங்கள். மனிதனிலிருந்து தேவதை, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி எப்படி ஆவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தாபனை விநாசம் எப்படி ஏற்படும் புரிந்து கொள்ளுங்கள். நிறைய யுக்திகள் உள்ளன. அதான் கேள்வி பதில சிஸ்டர். நீங்க எப்படி சொர்க்கவாசில இருந்து நரகவாசில இருந்து சொர்க்கவாசி ஆகுறீங்க, மனிதர்ல இருந்து தேவதை ஆகுறீங்க, விநாசம் எப்ப நடக்கும், ஸ்தாபனை எப்ப நடக்குதுன்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு முரசு கொட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மாத கணக்குல சேவை நடக்குது அப்படின்னா இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்லுங்க? நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். சத்தியுகத்திற்கும் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று கூறப்படுகிறது. பிரம்மாவின் இரவு என்று கூறப்படுகிறது. பிரம்மாவின் பகல் என்றால் விஷ்ணுவின் பகல், விஷ்ணுவின் பகல் என்றால் பிரம்மாவின் பகல் ஆகும். விஷயம் ஒன்றுதான். பிரம்மாவிற்கு 84 பிறவிகள், விஷ்ணுவிற்கும் 84 பிறவிகள். இது லீப் யுக பிறப்பு மட்டுமே. லீப் யுக பிறப்பு மட்டுமே. பிராமணர் மட்டுமே அந்த இடையில கேப் உலகம் அப்படின்னு சொல்றாரு. அதான் பிரம்மாவுக்கும் 84 பிறவிதான் கணக்குப்படி பார்த்தா. விஷ்ணுல இருந்து பார்த்தாலும் 84 பிறவிதான். அந்த லீப் யுகம் மட்டும்தான் 2 பேத்துக்கு மாறும் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானம் ஆகிறாரு இல்லையா? அந்த லீப் யுகம்ன்றது சங்கம யுகம். இந்த வித்தியாசம் மட்டும்தான். மற்றபடி 2 பேத்துக்குமே 84 பிறவிகள் தான் அப்படிங்கிறார். ஒரே ஆத்மா தான் 84 பிறவிகள் எடுக்குது. எப்படி பார்த்தாலும் 84 பிறவி தான் அப்படிங்கிறார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவுக்கு தான் 5000 years ஆகுது. அந்த பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகிறதுக்கு லீப் யுக பிறப்பு அப்படின்னு வித்தியாசம் சொல்றாரு. பிரம்மால இருந்து என்னன்னாலும் 84 பிறவி தான் வரும் சிஸ்டர். திருப்பி கடைசி சூத்திர பிறவி வர்றதுக்கு. ஏன்னா ஆமா, ஓகே சிஸ்டர், கரெக்ட் தான். இந்த விஷயங்களை புத்தியில் அமர செய்ய வேண்டும். தாரணை ஏற்படவில்லை எனில் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? இதை புரிய வைப்பது மிகவும் எளிது. லட்சுமி நாராயணன் சித்திரத்திற்கு முன் மட்டுமே இந்த கருத்தை கூறுங்கள். தந்தையின் மூலம் இந்த பதவி அடைய வேண்டும். நரகத்தின் விநாசம் நடக்கவிருக்கிறது. அவர்கள் தங்களது மனித வழியை மட்டுமே கூறுவர்.
இங்கு ஈஸ்வரிய வழியாகவும் ஆத்மாக்களாகிய நமக்கு ஈஸ்வரனிடம் இருந்து கிடைக்கிறது. நிராகார ஆத்மாக்களுக்கு நிராகார பரமாத்மாவின் வழி கிடைக்கிறது. மற்ற அனைத்தும் மனித வழியாகும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? சன்னியாசிகள் துறவி போன்றவர்கள் கொடுக்க முடியாது. ஈஸ்வரிய வழி ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. எப்பொழுது ஈஸ்வரன் வருகிறாரோ அப்பொழுது அவர் வழியின் மூலம் நாம் இவ்வாறு ஆகிறோம். தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே அவர் வருகின்றார். இந்த கருத்தையும் தாரணை செய்ய வேண்டும். அது தகுந்த நேரத்தில் காரியத்திற்கு பயன்படும். முக்கிய விஷயம் குறைந்த அளவில் புரிய வைத்தாலே போதும். ஒரு லட்சுமி நாராயணன் சித்திரத்தை வைத்து புரிய வைத்தாலே போதுமானது. சொல்லட்டா சிஸ்டர், அந்த லட்சுமி நாராயணன் சித்திரத்தை வச்சு நீங்க எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. தந்தை நம்மள இந்த படிப்பின் மூலமா லட்சுமி நாராயணனா ஆக்குறாரு, அவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம மனிதர்களா இருக்கோம், நாளைக்கு நம்ம தேவதையா ஆகிறோம் அப்படின்னா தந்தை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தின் மூலமா, நீங்க செய்யக்கூடிய யோகத்தின் மூலமா நீங்க இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். புது உலகை படைக்கிறார் பகவான் தான். புரிய வைத்தாலே போதுமான இதுல லட்சியம் குறிக்கோளுக்கான சித்திரம். பகவான் இந்த புது உலகை படைத்திருக்கிறார். பகவான் தான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இவர்களுக்கு கற்பித்திருந்தார். இது புருஷோத்தம யுகம் பற்றி யாருக்கும் தெரியாது. ஆக குழந்தைகள் இந்த அனைத்து விஷயங்களையும் கேட்டு எவ்வளவு குஷி அடைய வேண்டும். கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூறும் பொழுது மேலும் குஷி ஏற்படும். சேவை செய்பவர்களைத்தான் பிராமணன் என்று கூறலாம். உங்களிடத்தில் உண்மையான கீதை இருக்கிறது. பிராமணர்களிலும் வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா? சில பிராமணர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பர், அதிகம் சம்பாதிக்கின்றனர். சிலருக்கு சாப்பிடுவதற்கும் கிடைப்பது கிடையாது. சில பிராமணர்கள் லட்சாதிபதியாக இருப்பர். நாம் பிராமணர்கள் என்று மிகுந்த குஷியுடன் போதையுடன் கூறிக்கொள்கின்றனர். உண்மையிலும் உண்மையான பிராமண குலம் பற்றி தெரியாது. பிராமணர்கள் என்றால் உத்தமமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். அதனால்தான் பிராமணர்களுக்கு உணவு படைக்கின்றனர். தேவதா, சத்திரியன் அல்லது வைஷ்ணவர்கள் சூத்திரர்களுக்கு ஒருபொழுதும் உணவு படைப்பது கிடையாது. பிராமணர்களுக்குத்தான் படைக்கின்றனர். அதனால்தான் பாபா கூறுகின்றார், நீங்கள் பிராமணர்களுக்கு நல்ல முறையில் புரிய வையுங்கள். பிராமணர்களுக்கும் சங்கம் இருக்கிறது, அவர்களிடத்தில் செல்ல வேண்டும். பிராமணர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்க வேண்டும். நாம் அவரது குழந்தைகளாக இருக்கிறோம். பிரம்மா யாருடைய குழந்தை என்பதையும் புரிய வைக்க வேண்டும். எங்கு அவர்களது சங்கம் இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் பலருக்கு நன்மை செய்ய முடியும். வயதான பெண்களுக்காகவும் சங்கம் இருக்கிறது. பாபாவிற்கு நாங்கள் எங்கெல்லாம் சென்றோம் என்று யாரும் செய்தி கூறுவது கிடையாது. எங்கும் காடாகத்தான் இருக்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் வேட்டையாடி கொண்டு வர முடியும். பிரஜைகளை உருவாக்கி கொண்டு வர முடியும். ராஜாவாகவும் ஆக்க முடியும். தேவை அதிகமாக இருக்கிறது. மாலை 5 மணிக்கு வேலை முடிந்தவுடன் இன்று இங்கு செல்ல வேண்டும் என்று பட்டியல் குறித்து கொள்ள வேண்டும். சொல்றீங்களா வருது? ஆமா, அந்த பிராமணர்களை பத்தி சொல்றாரு. கலியுக பிராமணர்களின் சங்கம் இருக்குது. அப்ப அவங்கள்ட்டையும் போய் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க மிக உயர்ந்த செல்வந்தர்களாகவும் இருப்பாங்க, சிலர் ஏழைகளாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்களுக்கெல்லாம் போய் நீங்க நல்ல விதத்துல சேவை செய்யணும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தான் பிராமணர்கள் சொல்லப்படுறாங்க. அப்ப நாம பிராமணர்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த பிரம்மா யாருடைய குழந்தையா இருக்காரு அப்படின்றதையும் சொல்லணும் அப்படின்றார். நாம பிரம்மாவின் குழந்தைகளா இருக்கோம், பிராமணர்களா பிரம்மாவின் குழந்தைகளா இருக்கோம். ஆனா அந்த பிரம்மா யாருடைய குழந்தையா இருக்காரு? சிவபாபாவுடைய குழந்தையா இருக்காரு இல்லையா? அப்ப சிவபாபாவை நினைவு செய்யணும். அப்ப பாவ கர்மங்கள் அழியும்னு அடுத்தடுத்து ஞானத்தை சொல்லிடலாம் இல்லையா உங்களுக்கு? அதுக்காக இப்ப சொல்றாரு, இந்த விஷயத்தையும் புரிய வைக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் போஜனம் படைக்கிறது கூட யாருக்கு படைக்கிறாங்க? பிராமணர்களுக்கு தான் படைக்கிறாங்க. யாரும் அந்த சத்திரியன், வைசியன், சூத்திரன் அவங்களுக்கு எல்லாம் படைக்கிறதா இல்ல. தானம் கொடுக்கறது அந்த பிராமணர்கள் தானே கொடுக்கறாங்க. அது போல சொல்றாரு, போஜனம் படைக்கிறது கூட பிராமணர்கள் தான் படைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆமா, தேவி தேவதைகளுக்கு கூட பால் பழம் எல்லாம் வச்சு படைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சேன் நானு. இப்ப நீங்க தானம் கொடுக்கறது அந்தணர்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? அது சொல்றாரு. அடுத்து என்ன சொன்னாரு? சாயந்தரம் 5 மணிக்கு 5 மணிக்கு மேல வந்து என்னென்ன சேவை செய்யணும், நாளைக்கு என்னென்ன சேவை செய்யணும் அப்படிங்கறத பட்டியலை போட்டு யுக்தியோட எல்லாருக்கும் போய் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர்.
சேவை செஞ்சுட்டு போய் வேட்டையாடிட்டு வாங்க, ராஜா பிரஜைகளை உருவாக்குங்க, ராஜா உருவாக்குங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாரு. வேட்டையாடிட்டு வர விலங்கு முடியும். நிறைய இருக்குது இங்க, சூத்திர விலங்கு நிறைய இருக்குது, எல்லாத்தையும் வேட்டையாடி பிராமணர்களா மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இன்று மாலை 5 மணிக்கு பாபா பல யுக்திகளை கூறுகிறார். தந்தை குழந்தைகளிடத்தில் தான் உரையாடல் செய்கிறார். நான் ஆத்மா என்ற நித்தியம் பக்காவாக இருக்க வேண்டும். பாபா பரமாத்மா நமக்கு கூறுகின்றார், நாம் தாரணை செய்ய வேண்டும். எவ்வாறு சாஸ்திரங்கள் படிக்கின்றனர் எனில் பிறகு சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கின்றனர். அந்த பிறவி அடுத்த பிறவியில் அதே சம்ஸ்காரம் வெளிப்பட்டு விடுகிறது. சம்ஸ்காரம் எடுத்து வந்திருக்கின்றனர் என்றும் கூறப்படுகிறது. யார் அதிக சாஸ்திரங்களை படிக்கிறார்களோ அவர்கள் அதிகாரமுடையவர்கள், அதாவது சக்தி வாய்ந்தவர் என்று கூறப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் தன்னை சர்வசக்தியும் நிறைந்தவர் என்று புரிந்து கொள்ள மாட்டார். இது விளையாட்டு ஆகும். இதை தந்தை தான் புரிய வைக்கிறார். அதாவது ஆனால் அவர்கள் தன்னை சர்வசக்தியும் நிறைந்தவர் என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். என்னென்ன சிஸ்டர், இந்த சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க இல்லையா, இந்த பிறவில நான் சாஸ்திரங்கள் படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள அந்த சம்ஸ்காரம் நேர்ந்து இருக்கும். அடுத்த பிறவி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த சம்ஸ்காரங்களின் அடிப்படையில பிராமணர் வீட்டுல தான் போய் பிறப்பேன். புரியுதுங்களா? அப்ப பிராமணர் வீட்டுல ஆத்ம சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போய் பிறக்கும். இருந்தாலும் உங்களை சர்வசக்தி நிறைந்தவர்கள்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்ப நீங்க இந்த ஞானத்தை படிக்கிறீங்க, நாளைக்கு நீங்க சர்வ குணங்களும் சம்பன்னமாகறீங்க இல்லையா? அப்ப இந்த படிப்பின் மூலமா இந்த ஆத்மாவின் சம்ஸ்காரத்தை பத்தி சொல்றாரு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். இது விளையாட்டு ஆகும். இதை தந்தை தான் புரிய வைக்கிறார். ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது பழைய உலகமாகும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. நான் வந்துவிட்டேன் என்று தந்தை கூறுகின்றார். மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் அஞ்ஞான இருளில் தூங்கிக் கொண்டே இருக்கின்றனர். அஞ்ஞானம் என்று பக்தி கூறப்படுகிறது. அஞ்ஞானம் என்று பக்தி கூறப்படுகிறது. ஞான கடலானவர் தந்தை மட்டுமே. யார் அதிகம் பக்தி செய்கிறார்களோ அவர்கள் பக்தியின் கடல் ஆவார். பக்த மாலையும் இருக்கிறது அல்லவா? பக்த மாலையின் பெயர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். பக்த மாலை துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரை இருக்கும். குழந்தைகளுக்கு அதிக குஷி இருக்க வேண்டும். யார் முழு நாளும் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிக குஷி இருக்கும். மாலை படிக்கிறவா மாலை பத்தி சொல்லியிருக்காரு. சொல்றீங்களா? இந்த பக்த மாலையும் எங்க இருந்து வருது? துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்றாரு. பிராமண மாலை, விஷ்ணு மாலை இருக்குது இல்லையா, வைஜெயந்தி மாலை, விஜய மாலைன்னு இருக்குது இல்லையா, அது போல பக்த மாலை இருக்குது. அது துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. மாலை மிகவும் நீளமாக இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். எங்கிருந்தெல்லாம் தேர்ந்தெடுக்கின்றார்கள், அதாவது நடந்திருக்கும் அல்லவா, அதனால்தான் இவ்வளவு பெரிய மாலை உருவாகி இருக்கிறது. வாயில் ராம் ராம் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர். யாரே ராம் என்று கூறி நினைவு செய்கிறீர்கள் என்றும் கேட்க வேண்டும். நீங்கள் எந்த சத்சங்கத்திற்கும் சென்று கலந்து அவர்களோடு அமர்ந்து விட வேண்டும். அனுமானின் உதாரணம் இருக்கிறது அல்லவா? எங்கு சத்சங்கம் நடைபெறுமோ அங்கு செருப்பு வைக்கும் இடத்தில் அமர்ந்து விடுவார். நீங்களும் வாய்ப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். எப்பொழுது புத்தியில் ஞான கருத்துகள் இருக்குமோ, ஞான போதை இருக்குமோ, அப்பொழுதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். சேவைக்கு பல யுக்திகள் உள்ளன. ராமாயணம், பாகவதம் போன்றவைகளில் பல விஷயங்கள் உள்ளன. இதன் மீது நீங்கள் பார்வை செலுத்த வேண்டும். குருட்டு நம்பிக்கையுடன் அமர்ந்து சத்சங்கம் செய்யக்கூடாது. நாம் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறோம் என்று கூறுங்கள். அந்த பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. இந்த ஞானம் தனிப்பட்டது. ஞானம் ஒரே ஒரு ஞானேஸ்வரன் தந்தை தான் கொடுக்கின்றார். சேவை அதிகம் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் என்பதை கூறுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு பகவான் ஆவார். ஆசியும் அவரிடமிருந்துதான் கிடைக்கிறது. மற்ற அனைத்தும் படைப்புகள் ஆகும். குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் ராஜ்யம் செய்ய வேண்டும் எனில் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும் என்ற மந்திரம் ஒன்றும் குறைந்தது கிடையாது. நல்லது. ஓகே. அந்த பக்த மாலையை சொன்னாரு. அந்த மாலையெல்லாம் பெருசா நீளமா இருக்குது இல்லையா? ஒவ்வொரு மாலையும் இருக்குது அப்படின்னா அவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. மீரா அப்படி ஒவ்வொருத்தவங்களா இருக்காங்க இல்லையா சிஸ்டர்? துவாபர யுகத்துல இருந்து யாரெல்லாம் பக்தி அதிகமா செய்தாங்களோ, மீராவுக்கு உதாரணமா வச்சு சொல்லுவார் பாபா. அவங்கள பாருங்க, கிருஷ்ணனுடைய காட்சி கிடைச்சது, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இல்லையா? அவங்க ஒன்னும் நம்ம பிராமணர்கள் வம்சத்துல வந்து தேவி தேவதைகளா வாழல. பக்தி இருந்துச்சு கிருஷ்ணர் மீது, அதனால அவங்கள ஒரு பக்த மாலைன்னு எடுத்துக்கலாம். அதே போல பெரிய மாலை இருக்குது அப்படின்னு சொல்றாரு, பக்தி மாலை.
அப்புறம் அனுமாருடைய உதாரணம் சொன்னார். நீங்க சத் சங்கத்துக்கெல்லாம் போய் சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக அனுமார் என்ன செய்வாரா, ராமாயணம் எங்கெல்லாம் நடக்குதோ சத் சங்கத்துல அங்கெல்லாம் போய் இந்த செருப்பு வைக்கிற இடத்துல போய் அமர்ந்துக்கிடுவாராம். அமர்ந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருப்பாராம். அதே போல நீங்களும் யாராவது சத் சங்கம் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தூரமா, அதாவது அவங்க ஒரு பக்கம் நடத்திட்டு இருப்பாங்க, நீங்களும் கேட்குற மாதிரி எல்லாரும் பாக்குற இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. செருப்பு வைக்கிற இடம்னா எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கணும், யாரு உங்க புதுசா வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இல்லாட்டினா எல்லாருடைய பார்வை எங்க படுமோ அந்த இடத்துல போய் உட்காருங்க. உட்காந்து அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு நீங்க விவாதம் செய்யுங்க. இது இப்படி சொல்றீங்களே எங்களுக்கு புரியல, இன்னொரு முறை சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லுங்க. அப்ப அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப இது இப்படி இல்லைங்க, இது இப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு அவங்களே திருப்பி கேள்வி கேளுங்க. அப்படி செய்யும் போது பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் அனுமாருடைய உதாரணம் சொன்னாரு. சேவை செய்யறதுல தான் குசி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சேவை செய்தாதான் குசி கிடைக்கும். அப்ப சேவை செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறமேலு இந்த கடைசி என்ன சிஸ்டர் சொன்னது, அந்த கடைசி நினைவிற்கு ஏற்ப நல்ல நிலை ஏற்பட்டு விடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா, அந்திமதி சோகதி அப்படின்னு. கடைசி நேரத்தில் தந்தை நன்மை செய்ய விரும்புகிறோம் என்று கூறுங்கள். இந்த ஞானம் தனிப்பட்டது. ஒரே ஒரு ஞானேஸ்வரன் தான், தந்தை தான் கொடுக்கிறார். தேவை அதிகம் இருக்கிறது. உயர்ந்திலும் உயர்ந்தவரை கூறுங்கள். ஒரு பகவான் ஆவார். ஆஸ்தியும் அவரிடமிருந்துதான் கிடைக்கிறது. மற்ற அனைத்தும் படைப்புகள். குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் ராஜ்யம் செய்ய வேண்டும் எனில் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். தந்தையை நினைத்ததால் கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். அதுதான் எந்த மனிதன் முன்பும் குறைந்தது கிடையாது. அதான் அந்திமதி சோகத்தின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் நல்ல ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தந்தையை நினைவு செய்தீங்க அப்படின்னா இறுதி நிலை, நீங்க இப்ப சரீரத்தை விட போறீங்க அப்படின்னா தந்தை நினைவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல நிலை ஏற்பட்டுரும் அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். ஓகே. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தார்னிக் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை கொடுத்த வசீகர மந்திரத்தை அனைவருக்கும் நினைவுபடுத்த வேண்டும். தேவைக்கு விதவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும். கூட்ட நெருக்கடியில் தனது நேரத்தை வீணாக்க கூடாது. கூட்ட நெருக்கடியில பாபாவோட நினைவை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அதுக்குதான் சரி, ஒருத்தர் போய் தனியா உட்காந்துங்க, எல்லாரும் அந்த இடத்துக்கு தானே வருவாங்க, அங்க வரும்போது சிட்டியா புரிய வச்சிருங்க அப்படிங்கிறாரு. முறையில இருந்து தேல் மாதிரி எங்க போனாலும் கொட்டிட்டு வந்துடணும், ஞானத்தை சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்பாரு. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க தாரணைக்கு, ஞான கருத்துக்களை புத்தியில் வைத்து ஞான போதையில் மூழ்கி இருக்க வேண்டும். அனுமானை போன்று சத்தங்களுக்கு சென்று அமர வேண்டும் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். குஷியாக இருப்பதற்கு முழு நாளும் சேவை செய்ய வேண்டும். சேவை செய்தாலும் முழு நேரம் குசி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. சேவையின் உடல்நிலை பலன் குசி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. உண்மையிலேயே நீங்க சேவை செய்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே குசி தான் அனுபவம் ஆகணும். சேவை செய்தீங்கன்னா களைப்பாயிடுச்சு பாபா அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. களைப்பாயிட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க நினைவுல இருந்து சேவை செய்யலன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்பாரு சொல்றாரு. வரதானம், நான் மற்றும் எனது இதனை பலி செய்து சம்பூர்ணம் மகாபலி ஆகுக. எல்லைக்குட்பட்ட எந்த மனிதர் மற்றும் பொருள் மீதுள்ள பற்று இதுவே எனது என்பதாகும். எனது எனும் இதனை நான் செய்தேன், நான் செய்கிறேன், இந்த நான் என்பதை முழுமையான அர்ப்பணம் செய்வதே மகாபலி செய்வதாகும். எல்லைக்குட்பட்ட நான் என்பதை சமர்ப்பணம் செய்வதே முற்றிலும் பாப்சமான் ஆவதாகும். நான் செய்கிறேன் என்பதல்ல, பாபா செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார், பாபா நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் நான் எனும் சொல்லுக்கு பதிலாக இயல்பாகவே சொல்லில் பாபா என்றே வர வேண்டும், நான் என்பதல்ல. பாபா செய்யறாரு, பாபா செய்யறாருன்னு சொல்லணும், நான் செய்யறேன்னு சொல்லணும், பாபா அப்படி சொல்லியிருக்காரு. இயல்பாவே இந்த சொல்லுல வந்து நான் என்பதற்கு பதிலாக பாபா என்று வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. எல்லைக்குட்பட்ட மனிதர்கள் மீதோ பொருட்கள் மீதோ பற்றுதல் இருக்குதுன்னா அதுதான் எனது என்பதாகும். இது எனது என்பதனை நான் செய்தேன், நான் செய்கிறேன் அப்படின்ற விஷயத்த முழுமையா பலி கொடுங்க அப்படின்னு சொல்றார். நான்கிற விஷயத்த பலி கொடுங்க, அப்படின்னாதான் நீங்க மகாபலி ஆக முடியும் அப்படின்னு சொல்றார். அப்புறமேலு நான் என்பதை, அந்த எல்லைக்குட்பட்ட நான் என்பதை பலி கொடுக்கறது தான் பாப் சமான் ஆவதாகும் அப்படின்னு சொல்றாரு.
அப்புறம் என்ன சிஸ்டர்? இதுவே நான் என்பதாகும். இந்த நான் செய்வேன், நான் செய்கிறேன் இந்த என்பதனை முழுமையாக அர்ப்பணம் செய்வதே மகாபலி செய்வதாகும். அதான் மகாபலி செய்வதாகும். அடுத்து மாம்சமான் ஆவதாகும். அடுத்து பாபா நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நான் சொல்லிட்டு இருக்காதீங்க, பாபா பாபான்னு சொல்லுங்க. பாபா செய்கிறார், பாபா நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னே சொல்லணும் அப்படின்றார். எந்த இடத்துல நான் வருதோ அந்த இடத்துல பாபா பாபான்னு வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான். நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணு அபிமானம், தேக அபிமானம் மாதிரி ஆயிரும். ரெண்டாவது ஞானத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, இவர் என்னமோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, பாபா சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து ஒரு கருத்து கம்மியானது. அதுக்காக வந்து நம்ம நானுங்கிறது தேக அபிமானம், எனதுங்கிறது பற்று, அகங்காரம், பற்று ரெண்டுமே அந்த ரெண்டு வார்த்தையின் சூட்சும ரூபமா இருக்குது. அதனாலதான் பாபா சொல்றார், நான் சொல்லாதீங்க, பாபா செய்தார் அப்படின்னு சொல்லுங்க, பாபா செய்கிறார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே சிஸ்டர், ஏன்னா பற்று அகங்காரமும் சூட்சுமமான விகாரம், அதனால அப்ப அப்படி சொல்றேன். ஓகே சிஸ்டர். லோகன், எண்ணமும் செயலும் சமநிலை பெறும் வண்ணம் எண்ணங்களுக்கு உறுதித்தன்மையை சேருங்கள். எண்ணமும் செயலும் சமநிலை பெறும் வண்ணம் எண்ணங்களுக்கு உறுதித்தன்மையை சேருங்கள். ஆமா, எண்ணமும் செயலும் சமநிலை ஆகணும்னா எண்ணத்துக்கு உறுதித்தன்மை, அதாவது திடத்தன்மை அப்படின்னு சொல்லுவார். எங்க திடத்தன்மை இருக்குமோ அங்க வெற்றி உண்டாகும். எண்ணத்துல திடத்தன்மை இருந்தா செயல்ல வெற்றி உண்டாகும். டிட்டர்மினேஷன் பிரிங் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதத்தான் பாபா அப்படி சொல்றேன். ஓகே சிஸ்டர். அவ்வியக்த சமிக்கை கொடுத்திருக்காங்க மனசோ சேவைக்கு. தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஸ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். சமயத்திற்கு ஏற்ப இப்போது மனதாலும் சொல்லாலும் இணைந்தே சேவை செய்யுங்கள். சொல்லின் சேவை சுலபம், மனதின் சேவைக்கு கவனம் சற்று தேவை. எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நல்லாசை நல்விருப்பம் மனதில் வேண்டும். சொல்லில் இனிமை, திருப்தி, சகஜம் எனும் புதுமை இருந்தால் வெற்றி சுலபமாகவே கிடைத்துவிடும். மனமும் வார்த்தையும் ரெண்டுமே சேவையில சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனதுல என்ன இருக்கணும்? சக்தி இருக்கணும். மனதுல என்ன சக்தி இருக்கணும்? சுபபாவனை, சுப காமனை, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய விஷயம் மனதுல இருக்கணும். வார்த்தையில எப்படி இருக்கணும்? இனிமைத்தன்மை இருக்கணும், திருப்தி இருக்கணும். சுலபமான தன்மையா சிஸ்டர், லேசான தன்மையா? அது நல்லிருப்பம், சகஜமான புதுமை இருந்தால் வெற்றி சுலபமாகவே கிடைத்துவிடும். இல்ல சிஸ்டர், மனதின் சேவைக்கு கவனம் செலுத்த. எனவே அனைத்து சமயத்திற்கேற்ப மனதாலும் சொல்லாலும் இணைந்தே சேவை செய்யுங்கள். சொல்லின் சேவை சுலபம், மனதின் சேவைக்கு கவனம் சற்று தேவை. அடுத்து சிஸ்டர், வார்த்தையில சொன்னாலே 3 ஆமா. எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நல்லாசை நல்விருப்பம் மனதில் வேண்டும். சொல்லில் இனிமை, திருப்தி, சகஜம் புதுமை இருந்தால் வெற்றி சுலபமாகவே கிடைத்திடும். ஆமா, மனமும் வார்த்தையும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல. மனதுல சுபபாவனை, சுபகாமனை, சுபமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் மனதுல இருக்கணும். வார்த்தையில இந்த விஷயம் இருக்கணும், இனிமைத்தன்மை, திருப்தி, சகஜம். இந்த விஷயம் இருந்துச்சுன்னா அது புதுமையா இருக்குது. அப்ப இது இருந்துச்சுன்னா சேவையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். மனமும் வார்த்தையும் சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேவையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர், அருமையான முறையில் கொடுத்த பாபாக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.